செட்டிநாட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இன்னைக்கு என்ன குழம்பு? இன்னைக்கு வந்து செட்டிநாட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கத்திரிக்காய் எடுத்து அதில் வறுக்கணும். நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி தாராளமா அதை அப்படி எண்ணெயில போட்டு வறுத்து கத்திரிக்காய் அள்ளி வச்சுக்கிட்டு செட்டிநாட்டு குழம்பு வைக்கணும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்பதான் சூப்பரா இருக்கும். கத்திரிக்காயை எண்ணெயில இந்த மாதிரி இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அப்பதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா இருக்கும். தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயில குழம்பு வச்சிடலாம். பாருங்க எவ்வளவு அழகா வெந்திருக்குன்னு. இப்போ சோம்பு போடுறோம். சோம்பு போட்டு பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதுல போடணும். நல்லா வெங்காயம் தோல் அப்படியே கலந்து தனித்தனியா வறந்துட்டு வதக்கணும். நல்லா சிவக்க வதக்கணும். இருக்கட்டும், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு 3 தக்காளி வந்து மிக்சியில அரைச்சி வச்சிருக்கிறேன். அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டா. இல்லைன்னா கொத்து கொத்தா கிடக்கும் தக்காளி பழம். இந்த அளவுக்கு புளி, 2 ஸ்பூனு மல்லித்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இந்த அளவு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். இதுல தக்காளி ஊற்றணும். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அந்த பொடியெல்லாம் போடணும். வீட்டில் அரைச்ச மசாலா பொடியெல்லாம் லைட்டா கிண்டுனா போதும், இல்லாட்டி கருகிரும். இப்போ இந்த புளி தண்ணியை ஊத்துறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொதிச்சிருச்சா? இந்த கத்திரிக்காய் நான் வறுத்து வச்சிருக்கோம்ல எண்ணெயில, அதை இதுல போடுறோம். இந்த மாதிரி செட்டிநாட்டு குழம்பு வச்சு சாப்பிடணும்னா பெரியம்மா சமையல் நெடுங்குடி சேனலை பாருங்க. அதுல இந்த மாதிரிதான் நான் செட்டிநாட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.